இந்திய உபஜனாதிபதி அவர்கள் இலங்கைக்கு விஜயம் செய்தது வரவேற்கத்தக்கது. ஆனால் அதே நேரத்தில் அந்த சந்திப்புகளை தமிழருடைய தரப்பில் அதை சரியாக பயன்படுத்தவில்லை என்பதுதான் என்னுடைய கவலை. ஏனென்றால் இப்போ கடந்த காலத்தில் எனக்கு கிடைச்ச சந்தர்ப்பங்களை உருவாக்கியும் எங்களுடைய மக்கள் தொடர்பாக பல விடயங்களை நாங்கள் கையாண்டிருக்கின்றோம். அது மக்களுக்கு பல வகையிலும், அது அன்றாட பிரச்சனைகளாக இருக்கலாம், அபிவிருத்தியாக இருக்கலாம், அரசியல் உரிமை பிரச்சனையாக இருக்கலாம், பல வகைகளில் அது நன்மை பாய்ச்சிருக்கின்றது. ஆனால் இந்த தற்போதைய இந்த சந்திப்பு என்பது ஒரு குடும்பிப்படி சண்டையை அவரிடம் போய் கலந்துரையாடியது போலவும், அதே நேரத்தில் எங்களோட மக்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அது அரசியல் உரிமை பிரச்சனையாக இருக்கலாம், அல்லது மக்களுடைய வாழ்வாதாரம் அல்லது அன்றாட பிரச்சனைகள். உங்களுக்கு தெரியும், நாங்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் நான் புதுடில்லி சென்ற பொழுது 50,000 வீட்டு திட்டங்களை பெற்று வந்திருந்தேன். 500 உழவு இயந்திரங்கள், 5000 துவிச்சக்கர வண்டிகள், அதுபோல் பலது நல்லின கால்நடைகள், அதைவிட வளமான பழந்தரும் மரங்கள், அப்படியெல்லாம் பல விடயங்களை நாங்கள் கையாண்டிருக்கின்றோம். அதுபோல் எங்களோட மக்களுடைய அரசியல் உரிமை பிரச்சனையில் அடிப்படையானது, யதார்த்தமானது, சாத்தியமானது இந்த 13வது திருத்தச் சட்டம், இலங்கை இந்திய ஒப்பந்தத்தில் ஏற்படுத்தப்பட்ட இந்த மாகாண சபை முறைமை 13வது திருத்தச் சட்டம். ஆனால் அது முடிவே இல்லை. இருந்தாலும் இந்தியாவை பொறுத்த வகையில் அதற்கு மேலால் அவர்கள் செல்ல முடியாது, செல்ல போவதும் இல்லை. அப்போ அதையாவது இவர்கள் வலியுறுத்தி விட்டு இல்லை எடுத்துரைத்து விட்டு வந்திருக்க வேண்டும். ஆனால் அவர்கள் தங்களுடைய சுயலாப வளமை போல தங்களுடைய சுயலாப அரசியலில் இருந்து தான் அதுகளை அணுகியிருக்கிறார்கள். இது தொடர்பாக மக்கள் ரொம்ப வேதனைப்படுகின்றார்கள். இவர்களா எங்களுடைய பிரதிநிதிகளாக இந்திய ஜனாதிபதியை சந்தித்திருந்தார்கள் என்பது சம்பந்தமாக எனக்கும் அது ரொம்ப மனவேதனை.